சொல்லிக்கொண்டே வருவார்கள். எப்ப மாறுறாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியவே தெரியாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பார்த்திருக்கலாம். நானு அடிப்படையாவே ஒரு கட்சிக்குள் ஒரு குடும்பத்துக்குள் இவ்வளவு பெரிய தகராறு என்பது இப்பொழுதுதான் நானே பார்க்கிறேன். மிகவும் கேவலமா போய் இப்ப அவர் சொன்ன மாதிரி காலை பிடிக்கிறேன் கையை பிடிக்கிறேன் பேசினா எடுத்து என்னுடைய மனைவி அவருடைய அம்மா மேல கண்ணாடி கிளாஸை அடிக்க போனார். இப்படி எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அவர் சொல்றார். எனக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஐயா அவர்கள் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்கள் ஒரு காலத்திலே சொன்னார்கள், நான் மறக்கவே முடியாது, மறந்ததும் இல்லை. என்ன சொன்னாங்க அரவிந்த் சொல்லுங்க? என்னுடைய குடும்பத்தில் யாராவது அரசியலுக்கு வந்தால் முச்சந்தியிலே கட்டி வைத்து சவுக்கால் அடிப்பேன் சொன்னவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் சொன்னார். அதே குடும்பம் தான் இன்றைய தினம் அடித்துக் கொள்கிறது. அப்பா பிள்ளை என்று பயங்கரமாக அடித்துக் கொள்வதை பார்க்க முடிகிறது. இன்னொரு வார்த்தையை நான் இங்க பயன்படுத்த முடியாது. அதிமுக திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் அவர்கள் என்று சொல்லி அம்மாவோடு கம்பேர் பண்ணி பேசுறாரு. புரட்சி தலைவியில் வேற அம்மா கம்பேர் பண்ணி பேசுறார். மூணாவதா டெல்லிக்கு செல்வதற்கு எனது தங்கை தான் காரணம், டெல்லியை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று ஓஎஸ் தோட்டு வாசலில் நின்று பேசியவர். இதெல்லாம் காலங்கள் மாறும் பொழுது அப்படியே மாறுவார்கள், ஒன்னும் பெருசா நடந்துடாது. ஆனா நீங்க உங்களுடைய கணக்கு என்னன்னா, இதுல தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ உள்ள பாலிடிக்ஸ் பண்றாங்களான்னு சொல்லி. சார், இவங்களுடைய அரவணைப்பு தேவை என்று சொன்னதால் தான் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை வீடு தேடி போய் கையெழுத்து கேட்கிறார், கையெழுத்த போடுறார் மருத்துவர் ஐயா ராமதாஸ். திரும்பி அன்புமணியை பார்த்து கேட்கிறார் போட்டுமான்னு சொல்லி. அது என்ன செட்டில்மெண்ட்னு அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. போடுங்க அப்படிங்கிறார் அவரு. இது நேரடியாக போய் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கேயே கையெழுத்தை வாங்கி கொண்டு ஏற்படுத்திய கூட்டணி. கொஞ்சம் ஓட்டு தான் சோமியா அன்புமணி ராமதாஸ் தோற்று போய்விட்டார்கள். அது நடந்தது.